पञ्चदशोऽध्यायः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलम् अधः शाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवेत्। ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேதப் பதங்களை இலையாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். அதஷ்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகா குணப்ரவருத்தா விஷயப்ரபாலாः அதஷ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பலப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. ந ரூபம் அஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேண த்ருடேன சித்வா ததः பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவருத்தி பிரசுதா புராணி. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை எனும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரண் அடைய வேண்டும். நிர்மாணமோஹாஜித சங்கதோஷா அத்யாத்ம நித்யா விநிவృத்த காமாஹ த்வந்த்வைர் விமுக்தா சுக துக்க சம்ஞைர் கச்சந்த்ய மூடா பதமவ்யயம் தத். பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரண் அடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். ந தத்பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எனது அந்த பரமவாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்திற்கு திரும்புவதில்லை.
ममैवांशो जीवलोके जीवभूत सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஷரீரம் யத் அவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ குருஹித்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாஷயாத். காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே. இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாகக் கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகின்றான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. முட்டாள்கள் உயிர்வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகின்றான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகைய உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். யதந்தோ யோகினஷ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானோ நைனம் பஷ்யந்த்யசேதசः. தன் உணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன் உணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜஸா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாசக் காற்றுடனும் வெளிசுவாசக் காற்றுடனும் இணைந்து
4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன். सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविधेव चाहम्. நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடம் இருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். உத்தம புருஷஸ்த்வன்யः பரமாத்மேத்யுதாஹ்ருதः யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரः. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கின்றார். யஸ்மாத்க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராத் அபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதப் புருஷோத்தமஹ. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். யோ மாம் ஏவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. எவனொருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றான். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதக்ருத்யஷ்ச பாரத. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். इति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोगो नाम पञ्चदशोऽध्यायः.